வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சூம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் மந்த் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ கிறிஸ்மஸ்னாவே நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியக்கூடியது கேக் தான். அப்படிப்பட்ட ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் கெனாச்சி கேக்கு. இந்த கேக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற கெனாச்சி வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேம்சூமை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்து காட்டும். நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய நிறைய கேக் ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் கெனாச்சி கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கிரைண்ட் பண்ணதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுறேன். இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது கொஞ்சம் ஹார்டராக இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒவ்வொரு டீஸ்பூனாக வந்து மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். கேக் பேன் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃபுல் பாத்திரமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நான் டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். மைதா மாவு போட்டுட்டு பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் நல்லா வரும், அதனால் இப்படி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேன் ஃபுல்லாக படுற மாதிரி டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மிக்சிங் இருக்குல்ல, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் போகிறதுக்காண்டி இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கிறணும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் அந்த கேக்கை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு லிட்டு வச்சு இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மிக்ஸை உள்ளே வச்சிட வேண்டியதான். அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கும். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கை வந்து உள்ளே விட்டு பாருங்கள். ஸ்டிக்கோ இல்லை கத்தியோ வந்து இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒட்டுச்சுன்னா மறுபடியும் அதை லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக் பேனை தனியாக எடுத்து வச்சிடுறேன். நம்மளுக்கு எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா வர்றதுக்காண்டி கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் நம்மளுக்கு அழகாக கீழே விழுந்து வரும். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸை நல்லா வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி அதை கவுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் அழகாக எடுத்துடலாம். இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு பேசிக் சாக்லேட் கேக் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இப்போ இந்த கேக்கோடைய அந்த மேல் பகுதியை வந்து நல்லா கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த சைடு எட்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெடி பண்ணியிருக்கிற கேக்கை வந்து நான் ஹாஃப் ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கிறேன். வீடியோவில் தெரிகிற மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளோட பேசிக் சாக்லேட் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கெனாச்சியை இதில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், செம்ம எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. கெனாச்சி போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கேக்கில் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ எடுத்து லைட்டாக வந்து குத்தி குத்தி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெனாச்சி வந்து நல்லா கேக்கில் வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த கெனாச்சியை இன்னொரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீஸ் ஆஃப் கேக், அதுலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேக்கோடு நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ இந்த சைடு எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து கெனாச்சி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
சாக்லேட் கேக் நார்மலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கனாச்சி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்டியராக இருக்கும். ஸோ கனாச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேக் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இது மேலே நம்ம டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் நார்மல் டைரி மில்கை வந்து நல்லா துருவி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வீட்டில் என்ன அவைலபிளாக இருந்ததோ அதை வச்சு அன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டைரி மில்க் இருந்தனால அதை துருவி நல்லா மேலே மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சைடு எட்ஜஸில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து சாக்லேட் வெர்மிசிலி ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஓரங்களில் மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ டபுள் கலரில் இருக்கக்கூடிய சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து சைடு ஓரங்களில் மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய சாக்லேட் கனாச்சி கேக் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை ஒரு நீட்டான பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காகவே பண்ணியாச்சு. இந்த கேக் வந்து 2 பீஸ் தான் போடணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் 3 பீஸாக கூட கட் பண்ணி நீங்கள் கனாச்சி அப்ளை பண்ணிக்கிறலாம். அது வந்து இன்னுமே ரொம்ப டேஸ்டியராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கனாச்சி அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு கேக் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து அந்த கனாச்சியில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பரான சாக்லேட் கனாச்சி கேக் இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற கேக்கை விட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணுறனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம் சோமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.